கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த போதகர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிலுவையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கின்றோம். சிலுவையிலே இயேசு சொன்ன 7 வார்த்தைகளையும் தியானித்து வருகிறோம். முதல் 3 வார்த்தைகளையும் தியானித்து விட்டோம். ஆகினும் இது முன்னுரையாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. சிலுவையை பற்றி இது ஒரு முன்னுரை தான். இது மிகவும் ஆழமான கருத்துக்கு நேராக செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரமோ பேசக்கூடிய அளவுக்கு சிலுவையை குறித்து அதிகமாக பேசுவதற்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் சிலுவை என்றால் என்ன என்ற சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். சிலுவை என்றால் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. சிலுவை என்றால் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. ரோம கத்தோலிக்க சபைகளிலே, தென்னிந்திய திருச்சபைகளிலே, ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே, மெத்தோடிஸ்ட் திருச்சபைகளிலே மற்றும் பாப்டிஸ்ட் திருச்சபைகளிலே, லண்டன் மிஷன் திருச்சபைகளில், லுத்தரன் திருச்சபைகளில் மற்றும் இன்னும் அநேக புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலும் இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இத்திருச்சபைகளிலெல்லாம் அந்த சிலுவை வெளியிலே அவர்கள் வைத்திருப்பார்கள். இதை காணாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். பிற மதத்தினரும் இச்சிலுவையை பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கும் தெரியும் சிலுவை என்றாலே இது கிறிஸ்தவ அடையாளம் என்று தெரியும். அப்படி இந்த சிலுவை மேன்மைக்குரியது. ஆனால் இப்படி மேன்மை ஒன்றை இந்த சிலுவை அடைவதற்கு முன்பாக இந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்பொழுதிலிருந்து இந்த சிலுவை இந்த உலகத்திலே ஒரு ஒரிஜினாக, அதாவது எப்போது இந்த சிலுவை வெளியே வந்தது, சிலுவையின் காரியத்தை வெளிப்படுத்த முற்பட்டவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் வரலாற்று ரீதியாக கிமு 519 பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே முதலாம் தரிவு என்ற ராஜா 3000 அரசியல் கொள்கையை எதிர்த்தவர்களை, அதாவது அரசியல் கொள்கையை எதிர்த்தவர்கள், அரசுக்கு எதிராக எழும்பினவர்களை சிலுவையில் அறைவதற்காக ஒப்பு கொடுத்தார். 3000 பேர், இதிலே சிக்கினவர்கள் 3000 பேர், அரசியல் கொள்கையை எதிர்த்த 3000 பேர் இந்த சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அதன் பின்பதாக கிமு 88 யூதேயாவுக்கு ராஜாவாக இருந்த அலெக்சாண்டர் ஜானியஸ் என்பவர் 800 பேரை, அதாவது பரிசேய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்த 800 பேரை அவர் சிலுவையில் அறைவதற்காக கட்டளை கொடுத்தார். பரிசேய கொள்கை என்றால் அந்த நாட்களிலே பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ற 2 பிரிவினர் இருந்தார்கள். பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசிப்பார்கள். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிற ஒரு கூட்டத்தை அன்று பரிசேய கொள்கைக்கு எதிர்ப்பாளர் என்று சொல்லி சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த அலெக்சாண்டர் ஜானியஸ் என்ற யூதேயா ராஜா கிமு 88 அப்படிப்பட்ட 800 பேரை சிலுவையில் அறைந்தார். அதன் பின்பதாக கிபி 32வது ஆண்டிலே தான் இந்த பொந்தியோ பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக அவருடைய மத தலைவர்களுக்கு, அதாவது யூத மத தலைவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். நான் குற்றவாளி அல்ல, நான் இவருடைய இரத்த பழிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இதன் பின்பதாக வந்த ஒவ்வொரு ரோம பேரரசர்களும் இந்த சிலுவை தண்டனையை மக்களுக்கு கொடுத்து வந்தார்கள். இந்த சிலுவை தண்டனை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது என்றால் 4ஆம் நூற்றாண்டில், கிபி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டைன் என்று சொல்லப்பட்ட ரோம பேரரசராலே
இந்த சிலுவை தண்டனை ஒழிக்கப்பட்டது. கான்ஸ்டான்டைன் என்ற ரோம பேரரசுடைய மன்னரால் 4ஆம் நூற்றாண்டில் இச்சிலுவை தண்டனையானது ஒழிக்கப்பட்டது. எப்படி ஒழிக்கப்பட்டது என்றால், இவர் ஒரு கிறிஸ்தவராக மாறுகிறார். அப்பொழுது இந்த சிலுவை தண்டனை ஒழிக்கப்படுகின்றது. இப்படி இந்த சிலுவை வரலாற்றை நாம் பார்த்தோம். சிலுவையிலே பல விதங்கள் உண்டு. அதிலே முக்கியமாக 4 விதங்கள் உண்டு. க்ரூஸ் குவாட்ரேட்டா என்று சொல்லுவார்கள். முதலாவது வகையான சிலுவை க்ரூஸ் குவாட்ரேட்டா என்று சொல்லுவாங்க. ஆங்கில வழி படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். குவாட்ரா அப்படின்னா 4 என்று தெரியும். இது க்ரூஸ் குவாட்ரேட்டா என்ற இந்த சிலுவையை கிரேக்க சிலுவை என்று சொல்லுவார்கள். அதாவது 4 பகுதிகளும், சிலுவையின் 4 பகுதிகளும், எல்லா பகுதிகளும் ஈக்குவலாக இருக்கும், சரி சமமாக இருக்கும். வெர்டிக்கல் என்று சொல்லுவாங்க, ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க. செங்குத்தான என்ன, எனக்கு தமிழ் பற்றி ரொம்ப தெரியாது, அதனால தான் அதை என்னன்னு கேட்குறேன். செங்குத்தான கோடு, செங்குத்தான ஒரு கோடு, அப்புறமும் சரி சமமான, அது என்ன கோடு? ஹாரிசாண்டல், நேர்கோடு. நேர்கோடு இப்படி வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதை க்ரூஸ் குவாட்ரேட்டா என்று சொல்லுவார்கள், கிரேக்க சிலுவை என்று சொல்லுவார்கள். அடுத்த 2வது ஒரு சிலுவை என்னவென்றால் க்ரூஸ் இமிஷா. க்ரூஸ் இமிஷா என்று சொல்லுவார்கள். இதை லத்தீன் சிலுவை என்று சொல்லுவார்கள். இதை லத்தீன் சிலுவை என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படி இருக்கும்? ஒரு பகுதி மட்டும், சிலுவையின் ஒரு பகுதி மட்டும் மிக நீளமாக இருக்கும். இச்சிலுவையிலே தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. அதாவது மேற்பகுதி, மற்ற 3 பகுதிகளும் சரிசமமாக இருக்கும். கீழ்ப்பகுதி, தரையிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதியானது மிக உயரமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இப்படி தரையிலிருந்து இது எழும்பும் போது 9 12 அடி வரை உயரமாக இருக்குமாம். 9 12 அடி வரை இந்த சிலுவை உயரமாக இருக்குமாம். இது லத்தீன் சிலுவை என்று சொல்லப்படுகிறது. இனி 3வது சிலுவை க்ரூக்ஸ் கமிஷா என்று சொல்லுகிறார்கள். க்ரூக்ஸ் கமிஷா, இதை அந்தோணியார் சிலுவை என்று சொல்லுவார்கள். இதை அந்தோணியார் சிலுவை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்தோணியாருக்கு இந்த சிலுவையில தான் தண்டனை கிடைத்தது, இந்த சிலுவையில தான் மரண தண்டனை கிடைத்தது. அதனால இதை அந்தோணியார் சிலுவை என்று க்ரூஸ் கமிஷா என்ற இந்த சிலுவையை சொல்லுவார்கள். இது எந்த வடிவிலே இருக்கும் என்றால் கிரேக்க எழுத்து டா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க எழுத்து 19வது எழுத்து டா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் கிரேக்க எழுத்து 24. விஷன் இறையியல் கல்லூரியின் முதல்வர் மிக அழகாக 24 எழுத்துக்களையும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு கடக்கடன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு எழுத்து தெரியும். சை சை ஃபை அப்படின்னு தெரியும். கடைசி எழுத்து ஒமேகான்னு தெரியும். ஆனால் அவர் கரெக்டாக சரியாக சொல்லி விடுவார். இப்படி இந்த கிரேக்க எழுத்திலே 19வது எழுத்து தான் டா என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆங்கில எழுத்திலே டி எப்படி இருக்கிறதோ, கேபிட்டல் டி எப்படி இருக்கின்றதோ அதே போல தான் இந்த டா என்கிற எழுத்தும் இருக்கும். அதாவது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டி வடிவிலான சிலுவை, டி வடிவிலான சிலுவை என்று எடுத்துக்கொள்ளலாம். இனி 4வது ஒரு சிலுவை க்ரூக்ஸ் டெக்குசாட்டா என்ற சிலுவை. க்ரூக்ஸ் டெக்குசாட்டா என்ற சிலுவை. இந்த சிலுவையை புனித அந்தோணியார் சிலுவை என்று புனித ஆண்ட்ரியூஸ் என்று சொல்லுவாங்க. ஆண்ட்ரியூஸ் சிலுவை, ஆண்ட்ரியூஸ் சிலுவை என்று சொல்லுவார்கள். புனித ஆண்ட்ரியூஸ் சிலுவை என்று சொல்லுவார்கள். இந்த சிலுவை எந்த வடிவில் இருக்கும் என்றால், நாம் நம்பர் 10வது நம்பரை ரோமன் நியூமரல்ல போட்டா எப்படி வரும் தெரியும் நினைக்கிறேன். கிராஸா வரும். 10 இப்படி கிராஸ், இந்த கிராஸ்ல எக்ஸ் ஷேப்ல வரும்.
இந்த எக்ஸ் வடிவிலாக இந்த சிலுவை இருக்கும். க்ரூஸ் டெகுசட்டா என்ற இந்த சிலுவையானது எக்ஸ் வடிவிலே இருக்கும். இப்படி 4 வித சிலுவைகள் அன்று பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதிலே நாம் பார்த்த இந்த 4 வித சிலுவைகளிலும் இரண்டாவது பார்த்த க்ரூஸ் இமிஷா என்ற லத்தீன் சிலுவையிலே தான் இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். இந்த சிலுவையில தான் இயேசு தனது மரண தண்டனையை நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று நம்பப்படுகின்றது. அல்லேலூயா. பாருங்கள், இப்படி மரண தண்டனைக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த சிலுவை. இந்த சிலுவை எப்பொழுது நம்பிக்கையின் சின்னமாக பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரண தண்டனைக்கு பிறகுதான் அது நம்பிக்கையின் சின்னமாகவே அதை நாம் பார்த்தோம். அதுவும் கிறிஸ்தவர்களின் சின்னமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக தான் அது ஒரு வெற்றியின் சின்னமாக காணப்பட்டது. அதுவரையிலும் அச்சிலுவையை பார்க்கிறவர்கள் தண்டனையின் சின்னமாக, கொடுமையின் சின்னமாக, வேதனையின் சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக, மரணத்தின் சின்னமாக, ஐயோ இந்த சின்னமா வேண்டாம் என்று வெறுப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடுமை நிறைந்த சின்னமாகத்தான் இந்த சிலுவையை பார்த்தாங்க. சிலுவை என்றாலே பயம், சிலுவை என்றாலே வேதனை, சிலுவை என்றாலே ஐயோ அவமானம், இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுங்கின இந்த சமுதாயத்தினருக்கு இப்பொழுது இந்த சிலுவையானது நம்பிக்கையின் சிலுவையாக, அர்ப்பணிப்பின் சிலுவையாக, ஒரு நல்ல வெற்றியின் சிலுவையாக, ஒரு நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாளும் அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்தவர்களாக வேதனையின் உச்சக்கட்டத்திலே இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் அந்த வேதனையெல்லாம் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் என்னோட முடியட்டும், இனி உங்களுக்கு அவமானமோ நிந்தனையோ வேண்டாம் என்று சொல்லி அவரே அந்த அவமானத்தையும் நிந்தையும் அச்சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு முடிவிலே ஒரு வெற்றி வாகை சூடினவராக, ஒரு ஜெயத்தோடு எழும்பி ஒரு ஜெயமாக ஒரு வாழ்க்கை வாழவும் அவரும் வாழ்ந்து நம்மையும் வாழுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது முழு சிலுவையின் சரித்திரத்தையும் மாற்றிவிட்டது. இதே போலதான் நம்முடைய இந்த நம்பிக்கை, சிலுவை நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் இந்த நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் இந்த நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கக்கூடியதான இந்த சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றதான ரட்சிப்பு, நாம் பெற்றதான ஒவ்வொரு நன்மைகளும், அபிஷேகமும், நாம் பெற்றதான ஞான ஸ்நானமும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வழியிலே நடப்போமானால் நம்முடைய சரித்திரமும் மாறும். ஹல்லேலூயா. அவமானங்கள் மாறும். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை மட்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிலுவையை குறித்து பலவித கருத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் ஏற்கனவே சொன்னது போல தியானித்தோமானால் பல மணி நேரங்கள் மட்டுமல்ல பல நாட்களும் ஆகும். ஆனால் இந்த ஒரு வேத வசனத்தை மட்டும் உங்கள் முன் நிறுத்த விரும்புகிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சிலுவை என்பது அவமான சின்னம், அவமானம். ஆனால் இந்த அவமானத்தை அவர் பொருட்டாகவே எண்ணவில்லை. காரணம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை எண்ணினார். அவமானத்தை எண்ணவில்லை, அவர் சந்தோஷத்தை எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவமானத்தை எண்ணி 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 வாழ்ந்தோமானால் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தை நாம் இழக்க நேரிடும். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்துவுக்காக வாழும் இந்த வாழ்க்கையிலே நான் அவமானப்பட்டு விட்டேன்,
நான் நிந்திக்கப்பட்டு விட்டேன், நான் அவதூறாக பேசி விடப்பட்டேன், நான் இனி வாழ்ந்து எதற்கு, நான் எல்லாம் இனி வாழணுமா என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, இந்த இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றின இந்த பவுல் மூலமாக நல்ல ஒரு வெளிப்பாட்டை தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணவில்லையாம், அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை எண்ணினதினாலே இந்த அவமானம் அவருக்கு ஒரு பொருட்டாக காணப்படவில்லை, அவருக்கு பின் நாட்களிலே மேன்மை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. அவமானம் கிறிஸ்தவத்தை நீங்கள் பின்பற்றுகிறதினாலே, அதிலும் புரோட்டஸ்டன்டிலும் புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலே பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு செல்லும் விசுவாசிகளுக்கு தான் வேதனை அதிகம். அநேகர் பரிகசிப்பார்கள், நிந்திப்பார்கள். அவமானம் அவமானம் அவமானம், ஒரே அவமானம். இந்த நாட்களிலே இன்றைக்குள்ள காரியங்களை பேசுகிறேன். அவமானம் யாருக்கு? அநேக நேரங்களிலே பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கு செல்லக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தான் அவமானங்களும் நிந்தனைகளும் வேதனைகளும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை போல இந்த அவமானத்தை நம்முடைய மனதில் கொள்ளாமல், இந்த மனதிலே எடுக்காமல், நமக்கு முன் வைத்திருக்கிறதான அந்த சந்தோஷத்தை, பரலோக சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்போமானால் நாம் நிச்சயமாகவே வெற்றி உள்ளவர்களாக வாழுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை தேவன் தருவார். அவமானத்தை நாம் எண்ணாத ஒரு கிருபை, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக சந்தோஷத்தை எண்ணி வாழும் கிருபையை தேவன் நமக்கு தருவார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை தருவார். தொடர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்காக பல காரியங்களை சாதிக்க தேவன் நம்மை பயன்படுத்துவாராக.